ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமகதன்னோ தந்தி பரசோதியார். நெக்ஸ்ட் ஜே நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கடகத்திற்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இப்ப சனி பகவான் இயல்பாக அவர் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள், இயல்பாக அவர் பார்க்கக்கூடிய, அதாவது வக்ரம் இல்லாத காரியங்கள் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டுச்சோ அந்த காரியமெல்லாம் இப்ப வக்ரத்தினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த கடகத்திற்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த தந்தையினுடைய அந்த காரகத்துவம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தந்தையுடைய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அது கண்டிப்பாக நிவர்த்தி அடையும். முதல்ல 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்ப தந்தைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இவருக்கு ஜாதகருக்கு உயர்ந்த முன்னேற்றங்கள், உயர் பதவிகள், தடைப்பட்ட உயர் பதவிகள், தடைப்பட்ட பொருளாதார முன்னேற்றங்கள்,
அரசாங்க அரசியல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு, மிகப்பெரிய சாதனைகள் புரிவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவர் கடகத்தை எங்க இருந்து பார்க்கிறாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். கடகத்துக்கு 11ஆம் இடத்தை அவர் முதல்ல உக்கிரகமா பார்த்திருப்பார். அப்ப 11ஆம் இடம் என்பது அதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலை. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்ட அதாவது எந்த ஒரு வெற்றியும் முழுமையா பெற முடியாமல், எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு தொழில்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், அரசியல், அரசாங்கங்கள், உயர் பதவிகள் எல்லாம் முழுமையான வெற்றி பெறாமல் அப்படியே தடைப்பட்டு போய் அந்த இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்பட்டு போகும். அதாவது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோகங்கள் நடந்துரும். ஆச்சரியமா ஒரு யாரை சந்திக்கணும், யாரை பேசணும், எந்த அதிகாரியை பார்க்கணும், எந்த அதிகாரியை நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எந்த உத்தியோகம் தடைப்பட்டுச்சு, எந்த வேலை வாய்ப்பு தடைப்பட்டுச்சு, எந்த பதவி உயர்வு தடைச்சு, அதை பூரா நடந்துடும். அது எல்லாமே ஒரு அற்புதமா நடந்துடும். ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் நடந்துடும். இதான் சனி வக்ரம். சனி வக்ரம் என்பது அவருடைய கொடூரமான சக்தி எல்லாம் குறைஞ்சிடும். இயல்பு சக்தி குறைஞ்சு, இயல்பு சக்தி தான் அவருடைய கொடூர பலன்கள், அது குறைஞ்சு யோக பலன்களா மாறிடும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அதிகமான ஒரு செயல்பாடுகள், அதிகமான முன்னேற்றங்கள், அதிகமான லாபங்கள், லட்சக்கணக்க கோடிக்கணக்க மிகப்பெரிய வருமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திடும். அரசாங்க அரசியல் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திடும். சரி, அடுத்த ஒரு பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடம் டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகள், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பதவி உயர்வு பிரச்சனைகள், இதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூரிய சொத்துக்கள் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். பாகப்பிரிவினை 3ஆம் இடம் பாகப்பிரிவினை மறந்துடாதீங்க. 3ஆம் இடமும் பாகப்பிரிவினை. ஏன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் சொல்றோம். அந்த சகோதரர் தான் பங்கு போடுறது, பங்காளிகள். அப்ப அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது தீர்ந்துடும். அதை மறந்துடாதீங்க. பயணங்களால் யோகத்தை பெறலாம். பயணங்களால் பண வருமானம், பதவி உயர்வு, தடைப்பட்ட பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா கடகராசிக்கு? அடுத்ததாக இந்த சனிவான் பார்க்கக்கூடிய இடம் எங்க பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது கடகத்திற்கு நோய், கடன், நோய், வம்பு, வழக்கு, கடன், நோய், வம்பு, வழக்கு, பதவி உயர்வு, தடைப்பட்ட பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாக பொறுப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய சத்து, அதாவது கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகள் வெற்றி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு யோகமெல்லாம் சத்துருக்களை வெல்வது, நல்ல பதவி உயர்வு பெறுவது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் வெற்றி பெறுவது, இதெல்லாம் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு பிரச்சனைகளிலிருந்து வெற்றி அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியது, உயர் பதவிகள் பெறக்கூடியது, லாபங்கள் அதிக பெறக்கூடியது, ஒரு 11ஆம் இடத்தை உன்னுடைய பலன்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் போது பணம் கோடி கோடியாக லட்சக்கணக்காக கொட்டும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றியாக அமைந்துவிடும். இதுதான் இந்த சனி வக்ரத்தினுடைய அற்புதமான பலன்கள். அதே நேரம் உங்களுடைய சுய ஜனன ஜாதகத்தில் சனிவன் வக்ரமாக இருந்தா நீங்க தான் கொடுத்து வச்சார். ஆக உங்க ஜனன ஜாதகத்துல வக்ரமா இருக்கான்னு பார்த்துக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே நேரம் எனத்தையோ இங்கே அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க, நானும் எனத்தையோ பலன் சொன்னேன் அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம்.
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்க தலையெழுத்தை அந்த ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? கணிக்கிற விதத்துல தான் இருக்கு, கணிச்சு சொல்ற முறை தான் தப்பா போயிருது. ஆக கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.